தையிட்டியைப் போலவே மீண்டும் கந்தரோடையில் தொல்லியல் திணைக்களத்தின் அனுசரணையுடன் தற்போதைய அரசாங்கமும் பௌத்தமயமாக்கலை தமிழர் தாயக பகுதியில் நடைமுறைப்படுத்த முயற்சிக்கிறது. இதன் ஒரு கட்டமாக கந்தரோடையில் பௌத்த மத்திய நிலையத்தை அமைப்பதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. யாழ் வலிகாமம் தெற்கு பிரதேச சபைக்கு உட்பட்ட கந்தரோடை பகுதியில் அமைந்திருக்கும் தொல்பொருள் திணைக்களத்திற்கு சொந்தமான இடத்தில் பௌத்த மக்கள் தொடர்ச்சியாக பார்வையிடுவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். குறித்த பகுதியில் பிக்கு ஒருவர் காணி ஒன்றை கொள்வனவு செய்து பௌத்த மத்திய நிலையம் ஒன்றை அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். அதற்காக பொதுமக்களிடமிருந்து நிதி வசூலிப்பு செய்கின்ற ஒரு பெயர் பலகையும் அந்த இடத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றது. இதனையடுத்து சட்டவிரோத கட்டடத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதன் முதற்கட்டமாக பௌத்த பிக்குவிற்கு அறிவித்தல் வழங்கப்பட்டிருப்பதோடு குறித்த பகுதியில் கட்டட நிர்மாணத்தை நிறுத்துமாறு பிரசுரமும் ஒட்டப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக அங்கு வரும் மக்களுக்கு தமிழ் பௌத்தம் இருந்த வரலாற்றையும் இந்து மத சைவ மத வரலாற்றை மறைக்கும் முகமாகவும் கருத்துக்கள் பகிரப்பட்டு வருகிறது. இது ஒரு தவறான செயல் என்பதோடு அந்த இடத்தில் தொல்பொருள் திணைக்களத்திற்கு சொந்தமான பகுதிகளில் வெளிநாட்டு நிறுவனம் ஒன்று அகழ்வாராய்ச்சியை செய்து வருகிறது. சில காலத்தின் முன்னர் வரை இங்கு தமிழ் பௌத்தர்கள் வாழ்ந்தார்கள். தமிழ் பௌத்த சின்னங்களை ஆக்கிரமிப்பதற்காகத்தான் பௌத்த விகாரைகள் தற்போது கட்டப்பட்டு வருகின்றன. பௌத்தர்களே இல்லாத இடங்களில் அவை கட்டப்படுகின்றன. விகாரைகளை கட்டி அதை பராமரிக்க மெதுமெதுவாக ஆட்களை கொண்டு வந்து சிங்கள பிரதேசங்களாக்கும் நடவடிக்கைகள் நடந்து வருகின்றன. இந்த ஆட்சியில் பல விடயங்கள் நிறுத்தப்படலாம் என பலர் நினைத்தனர். ஆனால் நிறுத்தப்படவில்லை. பலமுறை முறையிட்டும் அது கவனிக்கப்படவில்லை. இவற்றை நிறுத்த தமிழ் மக்களும் மக்கள் பிரதிநிதிகளும் முயற்சிகள் எடுக்க வேண்டும். பேச்சுவார்த்தை, சாத்வீக வழி போராட்டம் மற்றும் நாடாளுமன்றத்தின் ஊடாக முயற்சிக்க வேண்டும். தற்போதும் அவற்றை செய்து கொண்டிருந்தாலும் அவற்றின் வேகம் போதாது. இவ்வாறு விகாரை வேகமாக முளைப்பதற்கு தமிழ் மக்களும் ஒரு காரணமே. சிறிதளவு பணம் அதிகமாக கிடைக்கிறது என்பதற்காக தங்கள் காணிகளை மாற்று சமூகத்தினருக்கு விற்க முன்வருகின்றனர். இந்த கிராமத்தில் உள்ள பெரும்பாலான மக்களுக்கு இந்த பிரச்சனை சரியாக புரியவில்லை. எப்படி சிங்கள பௌத்த மத அடையாளம் மாற்ற முயற்சிகள் நடக்கிறது என்பது அவர்களுக்கு விளங்கவில்லை. அது மாத்திரமின்றி சற்று அதிக பணம் கிடைக்கிறது என்றால் காணிகளை விற்கிறார்கள். முக்கியமாக வெளிநாட்டில் உள்ளவர்கள். வெளிநாட்டில் உள்ள ஒருவர்தான் கந்தரோடையில் விகாரை கட்டப்படவுள்ள காணியையும் விற்றுள்ளார். வெளிநாட்டில் உள்ள பலர் இங்குள்ள காணிகளை பிற சமூகத்தவர்களுக்கு விற்பதால் ஏற்படும் அபாயத்தை புரிந்து கொள்ளாமல் தொடர்ந்து விற்று வருகிறார்கள். இப்போதும் சில இடங்களில் காணிகள் விற்கப்பட்டுள்ளதை அறிய முடிகிறது. கந்தரோடையில் மட்டுமின்றி நல்லூரிலும் விற்கப்படுகிறது. இங்குள்ள இராணுவத்தினர் வெறும் காணிகளை அடையாளம் கண்டு அதன் பின்னர் அவற்றின் உரிமையாளர்களை அடையாளம் கண்டு அவற்றை வாங்கும் செயல்பாட்டில் ஈடுபடுகிறார்கள். ஆகவே சிறியளவு பணம் அதிகமாக கிடைக்கிறது என்பதற்காக மாற்று சமூகத்தினருக்கு விற்பதை நிறுத்துங்கள். இங்கு பௌத்த விகாரைகள் கட்டப்படுவதற்கு எதிராக போராட்டங்கள் நடத்தப்பட வேண்டும். இப்போது நடக்கும் போராட்டங்கள் மிக சிறியவை. 10 பேருடன் நடக்கும் போராட்டங்களினால் அரசாங்கத்திற்கு நெருக்கடி ஏற்படாது. சுன்னாகம் கந்தரோடையில் தமிழ் பௌத்த எச்சங்கள் காணப்படும் இடத்திற்கு அருகில் தனியார் ஒருவரின் காணியில் விகாரை அமைப்பதற்கான விண்ணப்பத்தை தென்னிலங்கையை சேர்ந்த பிக்கு ஒருவர் தொல்லியல் திணைக்களத்திற்கு சமர்ப்பித்துள்ளார். இதற்கான அனுமதிகளை வழங்குவதற்கு தொல்லியல் திணைக்களமும் இணங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையிலேயே குறித்த இடத்தில் தற்போது பௌத்த மத்திய நிலையம் அமைப்பதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழர் ஒருவரின் 6 பரப்பு காணியை தென்னிலங்கையை சேர்ந்த பிக்கு ஒருவர் 2 வருடத்திற்கு முன்னர் வாங்கியுள்ளார். அந்த காணியிலேயே விகாரை அமைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்துள்ளார். அருகில் தொல்லியல் திணைக்களத்திற்கு சொந்தமான எச்சங்கள் காணப்படுவதால் தனியார் காணியில் விகாரை அமைப்பது ஏதாவது வகையில் இடையூறாகுமா என்றும் விகாரையை அமைக்க முடியுமா எனவும் கேட்டு தொல்லியல் திணைக்களத்திற்கு 2 வருடத்திற்கு முன்னர் கடிதம் அனுப்பியுள்ளார். அவரது கடிதத்தை சாதகமாக பரிசீலித்துள்ள தொல்லியல் திணைக்களம் விரைவில் விகாரையை அமைக்க அனுமதி வழங்கவுள்ளதாக அறிய முடிகிறது. இதனையடுத்தே கட்டுமான பணிகளை விரைந்து தொடங்குவதற்கான ஏற்பாடுகளையும் பிக்கு முன்னெடுத்து வருகிறார். தமிழர் தாயகத்தில் தொடர்ச்சியாக மத ரீதியான ஆக்கிரமிப்புகள் முடக்கிவிடப்பட்டுள்ள சூழலில் இவ்வாறானதொரு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றமை தற்போதைய அரசாங்கமும் தமிழர் மீதான இன ஆக்கிரமிப்பை நிறுத்தவில்லை என்பதையே காட்டுகிறது. ஆனால் வடக்கில் பௌத்தம் இருந்தது என்பதற்கு பலமான ஆதாரங்கள் வெளிவந்திருக்கின்றன. யாழ்ப்பாணத்தில் ஏற்கனவே அதற்கான தொல்லியல் தடயங்கள் உண்டு. இப்போது கிளிநொச்சியிலும் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பௌத்த எச்சங்கள் என்றவுடனேயே அது சிங்களவர்களுடைய என்கின்ற சிந்தனை நம் மத்தியில் உண்டு. அரச மரத்தையும்
சாந்த முனியையும் பார்த்தவுடனேயே அதை ஆக்கிரமிப்பின் அடையாளமாக நோக்கும் மனநிலையை சிங்கள பௌத்த அரசியல் நம்மில் திணித்து விட்டிருக்கிறது. அரச மரத்தின் மருத்துவ தன்மைகள் குறித்து பண்டை தமிழ் இலக்கியம் சொல்லாதவற்றையா காலத்தால் பிந்தி வந்த பௌத்தம் போதித்திருக்கிறது. எவ்வளவு முக்கியமான தொல்பொருள் தடயமாக இருந்தாலும் அது பௌத்த தன்மை கொண்டதாக இருந்தால் அடித்து நொறுக்கப்பட வேண்டியது என்கின்ற மனநிலையை தமிழர்க்கும் மிகவும் அரிதான பண்பாட்டு தடயமாக இருந்தாலும் கிடைக்கின்ற இந்த மத எச்சங்கள் சிதைக்கப்பட வேண்டிய ஆதிக்க குறியீடுகள் என்கின்ற மனநிலையை சிங்களவர்களுக்கும் இலங்கையின் அரசியல் கற்பித்து வைத்துள்ளது. ஈழத்தமிழரின் நிலத்தை ஆக்கிரமித்து மண்ணின் மேலுள்ள மக்களின் இறைமையை இல்லாதொழிக்கும் அரசியல் நோக்கிலும் ஈழத்தமிழரின் தொன்மை மிகு ஆலயங்களை அழித்து அல்லது ஆக்கிரமித்து பௌத்த விகாரைகளை நிறுவுதல் மூலம் பண்பாட்டு இன அழிப்பால் ஈழத்தமிழர்களின் அரசியல் அடையாளத்தையே இழக்க வைக்கும் போக்கிலும் ஈழத்தமிழ் மக்களின் வாழ்வாதாரங்களை இந்த பௌத்த விகாரைகள் அமைக்கும் செயலால் ஆக்கிரமிப்பதால் அவர்கள் தாங்கள் வாழ்ந்த மண்ணில் பிக்குகளின் மேலாண்மையில் வாழ இயலாது வாழ்வுக்காக வெளியேற வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாவதால் ஈழத்தமிழின இனத்துடைப்பும் இலகுவாகிறது. பிக்குகளின் மகிழ்ச்சியும் அளப்பரியதாகிறது. தமிழரின் தொன்மை மிகு பலம் அரசு அடையாளங்களை கொண்டிருக்கும் கந்தரோடை ஆலயங்களிலும் தொடர்ச்சியாக சோழ ஆட்சியின் எச்சங்களை கொண்டுள்ள கிளிநொச்சி ஆலயங்களிலும் அவற்றை பண்பாட்டு இன அழிப்புக்கு உள்ளாக்குவதற்கான வேலைகள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் தொடங்கப்பட்டுவிட்டன. ஆனால் உண்மையில் இலங்கையில் அரசியல் முரணை எதிர்கொள்கின்ற இரு இனங்களும் இது குறித்து அச்சப்பட தேவையில்லை. இலங்கையில் மதங்களுக்கு மோசமான அரசியல் அடையாளங்கள் இருப்பதன் பின்னணியை விளங்கிக் கொண்டு அதனை அறிவுசார் தளத்தில் அணுக வேண்டும். வடபாகத்தில் கிடைக்கின்ற பௌத்த எச்சங்களையும் சிங்களவர்களும் தமிழர்களும் ஆக்கிரமிப்பின் தடயமாக நிலம் கவர்தலுக்கான ஆதாரமாக கொள்ளாமல் சரியான வரலாற்று பண்பாட்டு புரிதலின் அடிப்படையில் அதை நோக்க வேண்டும். போர் இனத்தை கொன்று தாம் வாழ நினைக்கும் இந்த பௌத்த மதம் பற்றி நோக்கினால் அது ஒரு வாழ்க்கை தத்துவம், மதமல்ல. மதவாத அரசியல் செய்வதற்கான கருவியும் அல்ல. சாதி சமயம் பொருளாதார சுரண்டல்களினால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலை தேடித்தரும் ஆயுதம். போரையும் வறுமையையும் வாழ்க்கை துயரத்தையும் இல்லாமலாக்க சித்தார்த்தன் என்ற பெருமுனியால் உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட வாழ்தல் முறையே பௌத்தம். அஹிம்சை இதன் பிரதான இயல்பு. ஆனால் இப்போது இருக்கின்ற பௌத்தத்தில் இந்த அம்சங்கள் எதனையும் பார்க்க முடியாது. இப்போது அது அரசியல் மதம், அரசியல் தத்துவமாக கூட இல்லை. இதனால் பௌத்தம் தரம் உயர்ந்ததா தரம் தாழ்ந்து சீர்கட்டு போனதா என்கின்ற விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இலங்கை தமிழரின் இந்து மதமும் சாதியமும் நுண்தன்மை கொண்டது. அதனால் இவை இரண்டும் இந்த பிராந்திய மக்களின் ஆள்பவர்களின் நுண் அரசியலோடு கலந்தவை, எந்த பண்பாட்டினாலும் அகற்றப்பட முடியாதவை. முதற்கட்டமாக இந்த தனித்துவத்தோடு மோதி பௌத்தம் தோல்வியுற்றது என்றே குறிப்பிட வேண்டும். பௌத்தம் வடக்கில் நின்று பிடிக்க முடியாமல் போனமைக்கு பெரிதொரு காரணமும் உண்டு. பௌத்தம் பரவிய காலத்து பௌத்த துறவிகள் இந்த காலத்து துறவிகள் போல இருக்கவில்லை. இனவாதம் பேசுவதிலும் அரசியல் செய்வதிலும் ஏனைய மதத்தினருக்கு எதிராக மத வன்முறைகளில் ஈடுபடுவதிலும் சுகபோகங்களை அனுபவிப்பதிலும் கவனமற்று இருந்தார்கள். பௌத்தமும் சரியான துறவியாக வாழ்வதையே அவர்களுக்கு போதித்தது. எனவே தங்குமிடங்கள் வனாந்தரங்களாகவும் காடுகளாகவும் குகைகளாகவும் இருந்தன. மக்கள் கொடுக்கும் தானத்தில் உண்டு உடுத்தி வாழ வேண்டும். அது இல்லாத விடத்து இயற்கையில் கிடைக்கும் காய் கிழங்கு கனிகளை உண்டு மக்கள் பணி செய்ய வேண்டும். இதற்கான இயற்கை அமைவுகள் வடக்கு கிழக்கில் இல்லாமல் இருந்தமை பௌத்த பிக்குகளையும் அந்த மதத்தினரையும் தெற்கு நோக்கி இடம்பெயர வைத்தது. இந்த இடத்தில் வடக்கு கிழக்கு பௌத்த எச்சங்கள் குறித்து இன்னொரு புரிதலையும் முன்வைக்கலாம். இப்போதும் போலவே இலங்கையின் வரலாற்று காலம் தொடங்கிய போதும் மாறி மாறி ஆக்கிரமிப்புகள் நடந்தன. யார் அனுராதபுரத்தை கைப்பற்றுவது என்கின்ற போட்டி நிலவியது. காலத்துக்கு காலம் வடக்கிலிருந்து தமிழ் மன்னர்களும் தெற்கிலிருந்து சிங்கள மன்னர்களும் அதை நோக்கி படையெடுத்திருக்கிறார்கள். இவர்கள் பலவீனமடைந்திருந்த காலத்தில் மைய அரசையும் தாண்டி ஏனைய பகுதிகளையும் கைப்பற்றி கொண்டதற்கான சான்றுகள் உண்டு. அதன் பின்னணியில் சிங்களவர் கைப்பற்றி கொண்ட தமிழர் இடங்களில் பௌத்த விகாரைகளையும் தமிழர் கைப்பற்றி கொண்ட சிங்களவர் இடங்களில் இந்து ஆலயங்களையும் அமைத்துக் கொண்டார்கள். இவ்வாறாக கிடைக்கப்பெறும் தொல்பொருட்களுக்கு உடனடியாக முடிவு அறிவிப்புகளை வெளியிடுவது அபாயகரமான விளைவுகளை ஏற்படுத்தும். சரியான வரலாற்று பண்பாட்டு மரபுசார் கலாச்சார புரிதல்களுடனும் நவீனமயப்பட்ட சிந்தனையும் தொல்பொருட்கள் மீதான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இன்றைய நிலையில் தொல்லியல் ஆய்வுகள் வரலாற்று புத்தகங்களோடு மட்டும் நின்றுவிடும் ஒன்றாக இல்லை. மாறாக சமூக பண்பாட்டு கலாச்சார நடப்பியலோடும் அவற்றை போதிக்கின்ற
போன்ற மானுடவியல், இனவரையியல், மொழியியல், சுற்றுச்சூழலியல் துறைகளோடும் இணைந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் போதே உண்மைகள் தெரிய வர வாய்ப்புண்டு. மிக முக்கியமாக முடிவை வைத்துக் கொண்டு அதற்கான எச்சங்களை கண்டுபிடிக்கும் ஆய்வு போக்கு உலகின் எந்த பாகங்களிலும் இல்லவே இல்லை. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.